அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து சிறப்பாக நடத்தி வரும் காலைச்சக்கரம் நாள் யோகா நிகழ்வினை இன்றும் நமக்கு சிறப்பாக வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜோன் 5 உள்ள ரோட்டரி மாவட்ட ஆளுநர்கள் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி டியோன் அவர்களையும், 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி சிவசுந்தரன் அவர்களையும், 3000 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி கார்த்திக் அவர்களையும், 3203 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தன்சேகர் அவர்களையும், 3205 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ரமேஷ் அவர்களையும், 3206 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் கே ராகவேந்திர அவர்களையும், 3211 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினோ ஆண்டனி அவர்களும், 3212 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினேஷ் பாபு அவர்களையும், 3231 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சுரேஷ் அவர்களையும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்வில் அனைத்து மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்களையும் இந்த நேரத்தில் வருக நண்புடன் வரவேற்கின்றோம். 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் செங்குட்டுவன் அவர்களையும், 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராமன் சங்கரன் அவர்களையும், 320203 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் உன்னி ஐ வெங்கடேஷ் அவர்களையும், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெய ராஜா அவர்களையும், 3206 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் பத்ரிநாத் அவர்களையும், 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் டேனியல் அவர்களையும், 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயமோகன் அவர்களையும், 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஆனந்த முருகன் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உதவி ஆளுநர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து ரோட்டரி உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா மனித குலத்தை படைப்பது தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறியை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்க நிறுவன அகத்துணர்வு செய்ததற்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக வைத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களை தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், இனம், சமயம், தேசம் என்ற தலைவரையும் பாகுபாடையும் பொருளாதார சமய தலைவரை நீக்கவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும் எல்லா நாளும் நட்புடன் துறனுடன் வாழ்ந்திட புனிதமான தொழிலை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள ரோட்டைகளாக எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றிங்கய்யா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நலசி உமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மறிகடல்கள் என்னும் எழுத்தும் நீ, இசைந்த பன்னெழுத்தும் நீ, கண்ணும் நீ மணியும் நீ, கண்ணுள் ஆடும் பாவை நீ, நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருள்வாய். கண்ணும் நீ மணியும் நீ, கண்ணுள் ஆடும் பாவை நீ, நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருள்வாய். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததரு வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி.
தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி நன்றிங்கய்யா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. காலை நேரம் நீட்டிக்கீங்க. கால்களை நன்றாக இலக்குப்படுத்திக் கொள்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5. இந்த கால் பார்த்து நல்லா வட்டமா சுத்துங்க. வலது இடது சுத்திக்கிறோம். ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். போய் நன்றாக மூச்சல் தொடுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. கை விரல் கால் விரல் நல்லா சுருக்கி விரிக்கிறோம். ஐயா அன்மியூட் பண்ணீங்க ஐயா. நல்ல செம்மையா மீட் ஆயிடுச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. கை விரல் கால் விரல்களை நல்லா மடக்கி நீட்டுறோம். நம்முடைய உடல் முழுவதும் நன்றாக சுருக்கி விரிக்கின்றோம். 1 சொல்லும் போது நல்லா விரல்களை எல்லாம் மடக்கிடணும், கண்களை முடிக்கணும். 2 சொல்லும் போது ஃப்ரீயா விடுங்க. 1 2 ஃப்ரீயா விடுங்க. 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. அப்படியே படுத்த நிலையிலேயே தாடாசனம் செய்யறோம். கைகள் கொடுத்துக்கிறோம். கைகள் நல்லா மேல நீட்டுங்க. காலை நல்லா நேரம் நீட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் நன்றாக மூச்சு தொடுங்க. அர்த்த பவனமுத்தாசனம். ரைட் லெக் மடக்கி டச் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் ஸ்ட்ரெயிட்டா படுத்து நன்றாக மூச்சல் தொடுங்க. லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு.
நன்றாக மூச்சில் தொடுங்க. அடுத்து உத்தான பாதாசனம். நல்லா தரையில கையை அழுத்தமா வச்சுக்கிறோம். ஒரு அடி மேல தூக்குங்க காலை. அப். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய். மெதுவா கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சில் தொடுங்க. அடுத்ததாக படகாசனம். கைகள் மேல கொண்டு வாங்க. இப்போ கையை மேல கொண்டு வரணும், காலையை நல்லா மேல கொண்டு வாங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் 10 11 12 13 14 15. மெதுவா கீழே இருக்கு. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. அடுத்தது சர்வாங்காசனம். கைகள் நல்லா அழுத்தமா வச்சுக்கோங்க. கை முட்டி வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். அப்படியே இடுப்பை மேல தூக்கிடுறோம். இடுப்பு கையில பிடிச்சுக்கோங்க. அடுத்த நிலை காலை நல்லா மேல உயர்த்தணும். 1 2. அப்படியே 60 செகண்ட் கால் விரலை கவனிச்சுட்டு அமைதியை கவனி. நம்முடைய பார்வை கால் பெருவரில் பார்த்த மாதிரி இருக்கணும். ஓய்வு. டைட்டா படுத்து நன்றாக மூச்சு தொடுங்க. கவனம் எல்லாம் மூச்சு காற்று மேலேயே இருக்கணும். மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக விடுங்க. இந்த ஆசனம் செய்யும்போது நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை முழுமையான ரத்தோட்டம் ஏற்பட்டு நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அடுத்து நம்ம கலப்பை ஆசனம் செய்ய போறோம். கையை தரையில அழுத்தமா வச்சுட்டு காலை மேல உயர்த்துங்க. கால் முட்டி நேரா வச்சு உங்களால எவ்வளவு கீழே கொண்டு போனீமோ அந்த அளவுக்கு கொண்டு வாங்க.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 12. ஸ்ட்ரைட்டா படுத்து நன்றாக மூச்சல் தொடங்க. நன்றாக ஆழ்ந்து மூச்சல் தொடங்க. அடுத்து மச்சாசனம். கைகளை பின்னாடி நீட்டிக்கங்க. தலைக்கு பின்னாடி நல்லா கைகளோடி உச்சந்தலையை நல்லா தரை கொண்டு வரணும். முழங்கை நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. கால் நேரம் நீட்டிக்கங்க. ஜஸ்ட் நல்லா மேல இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. போய் ஸ்ட்ரெயிட்டா படுத்து நன்றாக மூச்சல் தொடங்க. நம்ம சர்வாங்காசனம் செஞ்சா கண்டிப்பா மச்சாசனம் செய்யணும். இந்த பயிற்சி செய்யும்போது நம்முடைய கழுத்து பகுதி நரம்பு மண்டலங்கள் நல்லா பலப்படும். கழுத்து வலி வராம இருக்கும். சர்வாங்காசனம் மட்டுமே நாம செஞ்சுட்டு இருந்தோம்னா கழுத்து வலி எடுத்துரும். அதனால எப்பவுமே கழுத்து முன்னாடி மடக்கிற மாதிரி பயிற்சி செஞ்சா பின்னாடி மடக்கிற மாதிரி பயிற்சியும் நாம கண்டிப்பா செய்யணும். அடுத்து அர்த்த சக்கராசனம். 1, காலை மடக்கி பிடிச்சிருங்க. 2, 3, இடுப்பு நல்லா மேல தூக்குங்க. காலை பிடிச்சுக்கிட்டும் செய்யலாம், கையை தரையில வச்சும் செய்யலாம். உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மேல உயர்த்துங்க இடுப்பை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மெதுவா கீழே இறக்கிடுங்க. காலை ஸ்ட்ரெயிட் ஆயிட்டுங்க. நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடரும். அடுத்து பவனமுத்தாசனம். 2 காலையும் மடக்கி பிடிச்சிருங்க. கையை கோர்த்து பிடிச்சிடுறோம். தலையை முட்டியில டச் பண்ண மாதிரி நல்லா க்ளோஸா கொண்டு வாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நேராக படுத்து நன்றாக மூச்சல் தொடங்க. அப்படியே கை பின்னாடி நிட்டிருங்க. அப்படியே குப்புற முதலை ஆசனத்துல படுத்துருங்க. தாடைக்கை வச்சு நன்றாக மூச்சல் தொடங்க. அப்படியே சோல்வாட்டி கை வைங்க. அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால் நேரம் நீட்டிக்கோங்க. ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் ஹேண்டு
லெஃப்ட் லெக் கால் முட்டியை பிடிச்சிடணும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி திரும்புங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி இருக்கணும், ரைட் சைடு திரும்பணும். வக்ராசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடங்க. அடுத்து லெஃப்ட் லெக் எடுத்து வச்சுக்கோங்க. ரைட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சிருங்க. ரைட் ஹேண்டு ரைட் லெக் முட்டியை பிடிச்சிருங்க. நல்லா பின்னாடி திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துடுங்க. நன்றாக மூச்சில் தொடங்க. நேராக அமர்ந்து மீண்டும் ஒரு முறை நல்லா மூச்சில் தொடங்க. அடுத்து பத்மாசனம். லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் லெக் லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கோங்க. சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்சில் தொடங்க. வக்ராசனம் செய்வதால் நம்முடைய முதல் தண்டு நல்லா வலிமையடைகிறது. அடுத்து பத்மாசனம். பத்மாசனத்துல நம்ம தியானம் செய்யலாம், மூச்சு பயிற்சி செய்யலாம். அடுத்ததாக மூச்சு பயிற்சி. பெருவரில் வச்சுக்கிறோம். கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மோதிரம் வச்சுக்கோங்க. பெருவரில் எடுத்துருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. மெதுவா மூச்சு இழுக்கிறோம், மெதுவாக மூச்சு விடுறோம். கால்கள் நேரம் நீட்டிருங்க. கால் நல்லா இலக்குப்படுத்திக்கங்க. அடுத்து முதல்ல ரைட் லெக் எடுத்து மேல வை. அடுத்து லெஃப்ட் லெக் எடுத்துங்க. சின்முத்திரை. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. கஸ்திரியா. நல்லா மூச்சை உள்ள எடுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9
10. அப்படியே மோதிரவில் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வைத்து ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. அடுத்து நாடி சுத்தி பிராணாயாமம். ஒரு 3 முறை செய்த பிறகு 2 கையில சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்சை கவனித்து மெதுவாக இழுத்து மெதுவா விடணும். அடுத்தது மீண்டும் நம்ம 3 முறையா ஒரு 4-5 முறை செய்தோம் அப்படின்னா நம்முடைய உடல் முழுவதும் நல்ல பிராண ஆற்றல், நல்ல அனைத்து உறுப்புகளும் கிடைத்து அனைத்து உறுப்புகளும் நல்ல ஆரோக்கியமாக இருக்க இந்த பயிற்சி மிக மிக அவசியம். அடுத்து திருமூல கஸ்தூரியா ரொட்டீன் கவுண்டிங் செய்யுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. மெதுவாக மூச்செழுத்து மெதுவாக இருக்கும். நம்ம இந்த பயிற்சி செய்யும்போது ஹெட்போன் போட்டிருக்க கூடாது. இது உங்களுக்கு நல்லா சவுண்டு கேட்கணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். இதை எடுத்துட்டு தான் இந்த பயிற்சி செய்யணும். அடுத்து சண்முக முத்திரை 2 முறை என் சொல்லுங்க. ஓய்வு. கால்கள் நேரம் கட்டிருங்க. சாந்தியாசன நிலையில நல்லா உடலை தளர்வாகவும் அமைதியாகவும் வைத்து ஒரு 5 நிமிடம் சாந்தியாசனம் செய்யணும். இந்த பயிற்சிகளை நாம் ஒவ்வொரு நாளும் செய்து நாம் உடலாலும் மனதாலும் பரிபூர்ண ஆரோக்கியமாக வாழ்வோம். நாம் வாழ்வோம் அமைதியாய், நாம் வாழ்வோம் அமைதியாய். அனைவருக்கும் நன்றி. ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா.
நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட சிறப்பான பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. அந்த பயிற்சி முறைகள்லயும் பாத்தீங்கன்னா அடுத்தது 48 நாட்கள் வந்து ஐயா வந்து சிறப்பான பயிற்சி கொடுக்க போறாங்க. அந்த நம்ம இத்தனை 3 வருடங்கள் 3 ஆசான்கள் கத்துக்கிட்ட அந்த பயிற்சி முறைகள் வந்து 48 நாள்ல வந்து நம்ம பயனடையக்கூடிய அற்புதமான பயிற்சி முறைகள் வந்து ஐயா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உடல் அளவில் எந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியம் வேண்டும் அப்படிங்கிறத இன்றைய காலகட்டத்தில் நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ, அதற்கேற்றாற்போல் தினமும் பயிற்சிகளை செய்து நம்முடைய வாழ்க்கையும், உடலையும் பலமாக வைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான பயிற்சி முறைகள் ஆகஸ்ட் 1 முதல் வர காத்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு பாடத்திட்டம் மாரி தான் பயிற்சி முறைகள வந்து ஐயா குடுக்க இருக்கிறாங்க. அனைவரும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை விட உங்களை சார்ந்தவர்களையும் இந்த நிகழ்வில் கற்றுக்கொள்ள செய்து, அவருடைய பயிற்சி முறையை வாழ்க்கை அ முறைகளையும் கற்றுக்கொள்ள அனைவருக்கும் இந்த யோகா சம்பந்தமான அனைத்து மூச்சு பயிற்சி, தியானம் உள்ளிட்ட சாந்தியாசனம் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளையும் அனைவரும் கற்றுக்கொள்ள உங்களை சார்ந்தவர்களையும் இந்த செய்திகளை சொல்லி அனைவரையும் இந்த ஆகஸ்ட் 1 முதல் இந்த பயிற்சி முறைகளில் இணைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக நமக்கு பணையை சார்ந்து, அதாவது எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து நம்ம கையில் எடுக்கிறோமோ அந்த விஷயங்கள் வந்து அளவிட முடியாத நிகழ்வுகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த பணையை சார்ந்தும் ஒரு செய்திகளை வந்து நமக்கு சிறப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பனை என்பத ஒரு மரத்தை நம்ம அதான் பார்த்திருக்கிறோம். ஆனா அதுல அதனுடைய பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றி சிந்தித்து பார்த்தது கூட கிடையாது. ஆனா அதுல உடைய ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் நமக்கு சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கும் அகிலா குணாலன் மேடம் அவர்கள் இன்றும் அந்த பனையை சார்ந்த பொருட்களை தயாரிப்பதை பற்றி விளக்கம் அளிக்க அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் கலை வணக்கம். இன்னைக்கு வந்து பனை மரத்தை பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம். சென்ற வாரம் வந்து பனம் பழத்துல இருந்து நம்ம நிறைய பதார்த்தங்கள் வந்து எப்படி பண்றது அப்படின்றத பார்த்தோம். இது மறுபடியும் அதேதான். இப்ப வந்து பனம்பழங்கள் நமக்கு நிறைய கிடைக்கக்கூடிய காலம். அப்படி இருக்கையில வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து இந்த பனம்பழம் கிடைக்கும் போது அதை வந்து கண்டிப்பா வந்து பயன்படுத்தி பாருங்க. முக்கியமா நம்ம சின்ன பிள்ளையில வந்து பனம்பழம் வந்து மரத்துல இருந்து விழும்போது அதை அப்படியே எடுத்து சுட்டு அப்படியெல்லாம் நம்ம சாப்பிட்டுருப்போம். நம்ம சாப்பிட்றத தாண்டி முக்கியமா குழந்தைங்களுக்கும் நம்ம என்னென்ன சின்ன வயசுல சாப்பிட்டோமோ அதெல்லாம் கொடுத்து பழகுங்க. அதே மாதிரி செங்காயா கிடைக்கும். செங்காயின்றது வந்து கொஞ்சம் அந்த அந்த பனம்பழம் வந்து கொஞ்சம் பருத்து முழுசா பழுக்காம ஒரு ஒரு மிதமான அதாவது அந்த வாசனை வரும். பனம்பழத்துல இருந்து அந்த வாசனை மட்டும் வரும். செங்காய் பக்குவம்னுவாங்க. அதை வந்து நம்ம சும்மா தோல் எல்லாம் உரிக்க முடியாது. ஆனா வந்து அதை வந்து வெட்டி இட்லி கொப்பரையில வேக வச்சு அவிச்சு அந்த அவிக்கும் போதே வந்து வாசனை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மேல அந்த கருப்பட்டி சாறு, சுக்கு இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளவு சுவையா இருக்கும். அந்த செங்காய் பக்குவத்துல வந்து எடுத்து வந்து பயன்படுத்தி பாருங்க. செங்காய் வந்து எப்படி சொல்றது, அது நம்ம மாம்பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த கருப்பட்டி சாறு இதெல்லாம் ஊத்தி நம்ம சாப்பிடும்போது இப்ப இந்த செங்காய் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னும் போது இந்த செங்காய் வந்து ஒண்ணும் கிடையாது. நம்ம பனையேறிகளோ இல்ல மரத்துல வந்து மரம் ஏறுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி இந்த செங்காய பக்குவத்துல வந்து எனக்கு பறிச்சு கொடுங்க அப்படின்னா பறிச்சு கொடுப்பாங்க. இப்ப அந்த செங்காய் எல்லாம் நமக்கு கையில கிடைக்குது அப்படின்னா அதை வந்து லேசா தோலை சீவிட்டு இட்லி கொப்பரையில லேசா ஒரு ஆவி வேக வச்சுட்டு எடுத்து நம்ம அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி காய வச்சு பக்குவப்படுத்தி வச்சுக்கலாம். இது எப்ப வேணாலும் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம எப்படி வத்தல் செய்யறோமோ அதே மாதிரிதான். ஆனா நல்ல வெயில்ல வந்து நம்ம காய வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கும். இதை வந்து நம்ம வந்து புளிக்குழம்பு செய்யறது, நம்ம எப்படி வத்த குழம்பு செய்யறோமோ அதே மாதிரி வத்த குழம்பு செய்யும் போது இந்த இந்த காய வச்ச இந்த செங்காய் வற்றலை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த புளிக்குழம்பு வந்து நம்ம வத்த குழம்பு எப்பவுமே வைக்கிற மாதிரிதான். சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து பூண்டு இதை நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து அந்த வத்தலையும் சேர்த்து இந்த வத்தலும் சேர்த்து நம்ம வதக்கிட்டு
அதுக்கப்புறம் வந்து கரைச்ச புளியை நல்லா கரைச்சி விட்டு அது கூட வந்து மல்லிப்பொடின்றது வந்து நம்ம வீட்டுல குழம்பு மிளகாய் பொடி அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, அதை வந்து பயன்படுத்துங்க. குழம்பு மிளகாய் பொடி, புளி, உப்பு, இவ்வளவுதான். நம்ம நல்லா கரைச்சி விட்டு இதை ஊத்தி நல்லா சுண்ட வத்துற வரைக்கும் நம்ம வந்து இந்த குழம்ப வந்து நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா அருமையான புளிக்குழம்பு ஒண்ணு தயாரு. கடைசியில வந்து நம்ம இறக்கும் போது இதுல வந்து ஒரு சில்லு கருப்பட்டியை போட்டுட்டு சில்லு கருப்பட்டியா இருந்தா நல்லது. ஏன்னா சில்லு கருப்பட்டியில சுக்கும் இருக்குது. சுக்கையும் வந்து நம்ம சேர்த்த மாதிரி இருக்கும். எனக்கு சுக்கு இல்லை அப்படிங்கப்பையில சுக்கு கொஞ்சம் தட்டி நம்ம வந்து பொடி பண்ணி இந்த குழம்போட சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல வந்து கொஞ்சம் மிளகு பொடி, காரத்துக்கு வந்து மிளகு பயன்படுத்தும் போது மருத்துவ குணம் அதிகமா இருக்கும். அவ்வளவுதான். அப்போ ஒரு அருமையான ஒரு புளிக்குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம். இந்த புளிக்குழம்பு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் புளிப்பு காரம் அந்த 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 கொஞ்சமா நம்ம வெல்லம் சேர்த்ததுனால லேசா அந்த இனிப்பு தட்டும். ஆனா ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கோ இல்ல சுடுசோறுல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கோ அவ்வளவு அருமையா இருக்கும். அதே இதுல வந்து தோற்புத்தன்மையும் தூக்கலா தெரியும். அப்படின்னும் போது நம்ம கிராமங்கள்ல வந்து வேப்பம்பூல குழம்பு வைப்பாங்க, புளிக்குழம்பு வைப்பாங்க. அதே மாதிரிதான் வந்து இந்த பனம் செங்காயில வந்து கிடைக்கக்கூடியதுல இருந்து அந்த வத்தல்ல இருந்து செய்யக்கூடிய அந்த புளிக்குழம்பும் நம்ம அந்த வேப்பம்பூல புளிக்குழம்பு எப்படி செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே ஒரு சுவை கொடுக்கும். கொஞ்சம் மணமாவும் இருக்கும். அந்த செங்காயோட மனம் வந்து அந்த புளிக்குழம்புல வந்து அப்படியே தெரியும். இது நான் பார்த்தது வந்து இப்ப பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்கும்போது பிள்ளைங்க வந்து இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னும், இதுல வந்து அந்த பனம்பழத்தோட வாடை சேர்ந்து இருக்கும்போது அந்த குழந்தைங்க வந்து அம்மா இது வித்தியாசமா இருக்குது, அதே சமயம் நல்லாவும் இருக்குது, எனக்கு அந்த கசப்போ எதுவுமே தெரியல, எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வச்சு சாப்பிடுவாங்க. இல்ல தயிர் சாதத்தோட இந்த புளிக்குழம்ப வந்து ஊறுகாய் மாதிரி வச்சுட்டும் சாப்பிடுவாங்க. ஊறுகாய் வந்து நம்ம நிறைய சாப்பிடக்கூடாது. ஆனா இந்த மாதிரி புளிக்குழம்பு இதுல வந்து உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் அளவா இருக்கும், உப்பு கொஞ்சம் அளவா இருக்கும்னும் போது இந்த மாதிரி புளிக்குழம்புகள் இதுல வந்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு, மிளகு இது மாதிரியான சேர்மானங்கள் சேர்க்கறதுனால மருத்துவ குணமும் அதுக்கு வந்து உண்டு. அப்ப நிறைய நல்ல விஷயங்களை சேர்த்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். செங்காய் கிடைக்கும் போது நிச்சயமா இந்த மாதிரி புளிக்குழம்பு பண்ணி பாருங்க. இதுலயே வந்து நம்ம ஊறுகாயும் பண்ணலாம். இந்த காய வச்ச வில்லைகளை லேசா இடிச்சு வச்சுட்டு நல்லா எப்படி சொல்றது, அதை வந்து கொதிச்ச உப்பு உப்பு இப்போ 1 லிட்டர் இப்போ வந்து நமக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 200 கிராம் கிட்ட வந்து செங்காயோட அந்த வத்தல் இருக்கு அப்படின்னா அதுக்கு குறைஞ்சது வந்து 1/2 லிட்டர் தண்ணி தேவைப்படும். 1/2 லிட்டர் தண்ணியில ஒரு ஒரு 50 ல இருந்து 70 கிராம் வரைக்கும் கல்லுப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க. கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை ஃபுல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல கிளாஸ் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸ் பாட்டில் எப்படி இருக்கும்னா நல்லா சுத்திகரிக்கப்பட்டு நல்லா தொடச்சி உலர் நிலையில இருக்கணும் அந்த கிளாஸ் பாட்டில். அதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த செங்காய் இருக்கு இல்லைங்களா, இந்த செங்காயை வந்து அந்த சின்ன சின்ன வெள்ளைகளா கட் பண்ணி நம்ம வந்து வத்தல் போட்டு வச்சிருக்கோம். இதை வந்து முதல் ஒரு அடுக்கா அந்த பாட்டிலுக்குள்ள அடுக்கிட்டு அதுக்கு மேல வந்து பச்சை மிளகு நமக்கு கிடைக்கும். பச்சை மிளகு வந்து ஆமா இந்த சீசன்ல வந்து உங்களுக்கு பச்சை மிளகும் வரக்கூடிய பருவம். பச்சை மிளகுன்றது நம்ம அந்த மிளகு அறுவடை செய்யறோம் இல்லையா, பழுத்த அறுவடை செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம எடுக்கிறது. கொஞ்சம் பிஞ்சா இருக்கும், நம்ம கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அந்த மிளகோட காட்டத்தோட இருக்கும். இந்த பச்சை மிளகு ஒரு லேயர் இது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தண்ணி அந்த உப்பு நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த தண்ணி அதுல ஊத்தணும். இது மாதிரி ஒவ்வொரு லேயரா அடுக்கி அடுக்கி அது நிரம்ப அதுக்கு மேல வந்து நம்ம தண்ணி வந்து முழுசா ஊத்திடக்கூடாது. சரியா இப்ப இந்த 2 லேயர் நம்ம அடுக்கி இருக்கோம் அப்படின்னா அது வரைக்கும் தண்ணி ஊத்துறோம். அதுக்கு மேல திருப்பி நம்ம அடுக்குறோம், திருப்பி அந்த அந்த இது தண்ணி ஊத்துறோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அடுக்கி தண்ணி சேர்த்துக்கிட்டே வரலாம். இதுல வந்து இஞ்சி இருந்ததுன்னா இஞ்சியும் ஒரு ஒரு கொஞ்சமா சின்ன சின்னதா துருவியோ இல்ல சின்ன சின்னதா கட் பண்ணியோ இதையும் நம்ம சேர்த்துட்டு கடைசியா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்து அந்த பாட்டில் நிரம்ப இருக்கணும். அதே மாதிரி அந்த தண்ணி வந்து அந்த தண்ணியில வந்து இந்த சேர்மானங்கள் எல்லாம் முழுசா முங்கி இருக்கணும், எதுவும் வெளியில தெரியக்கூடாது. அவ்வளவுதான். இது கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எலுமிச்சஞ்சாறு, கடைசியா வந்து எலுமிச்சஞ்சாறும் இது கூட வந்து
பெரும்பாலும் வந்து ஒரு சின்ன பச்சை மிளகாவை கீறி போடுவாங்க. அந்த பச்சை மிளகாவோட காரம் அந்த சுவை வந்து அந்த ஊறுகாய்க்கு வந்து ஒரு நல்ல மணம் தரும் அப்படின்றதுனால போடுவாங்க. மிளகு இருக்குது, எனக்கு இந்த மிளகு காரமே போதும் அப்படின்றவங்க அத நம்ம பண்ண தேவையில்ல. அ பெரும்பாலும் வந்து காண மிளகா கிடைக்கும். அது சின்னதா இந்த காந்தாரி மிளகா, இல்ல காண மிளகான்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து மருத்துவ குணம் அதிகம். காரமாவே இருந்தாலுமே, காண மிளகாலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வயித்துல இருக்கிற புண்ண வந்து ஆத்தக்கூடிய தன்மை உண்டு. அது அல்சருக்கு வந்து பெரிய மருந்து வந்து இந்த காண மிளகா. ஆ அது இத்தனைக்கும் காட்டமா இருக்கும். அந்த காரம் வந்து அல்சர வந்து சரி பண்ணக்கூடிய பக்குவமும் உண்டு அதுக்கு. அப்ப இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள சேர்த்து, நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஊறுகாய் பண்ணலாம். இது வந்து நீங்க வந்து ஒரு 2 நாள் ஊற விட்டுடுங்க. ஊற விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து பயன்பாட்டுக்கு அ ப எடுத்துக்கிடலாம். இந்த ஊறுகாய் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து காரம் வந்து இயற்கையிலேயே மிளகுல இருக்கக்கூடிய காரம் மட்டும் தான் இருக்கும். வேற எதுவும் கிடையாது. அ கொஞ்சம் உப்பு தூக்கலா இருக்கும். ஆனா, அது வந்து அந்த ஊறுகாய் வந்து கெடாம இருக்கணுன்றதுக்காக நம்ம போடுறதே தவிர்த்து, உப்ப நம்ம அளவா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, இத தூக்கி வந்து குளிர்சாதன பெட்டியில வச்சுட்டு நம்ம பயன்படுத்தலாம். ஒவ்வொரு முறை நம்ம எடுக்கும்போது, அந்த ஸ்பூன் வந்து நல்லா உலர்த்தப்பட்ட ஸ்பூனாவும், ஈரப்பதம் எதுவுமே இல்ல அப்படிங்கிறத நம்ம கண்காணிச்சுட்டு நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். அதே மாரி ஒவ்வொரு தடவை எடுக்கும்போதும், அந்த நீரோட அளவு வந்து நம்ம அந்த சேர்மானங்கள் எல்லாம் மூழ்கி இருக்கிற அளவுக்கு நம்ம அத வந்து பார்த்துட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்ப பனம்பழத்தோட அந்த சக்கை, மிளகோட காரம், அப்புறம் வந்து இஞ்சி நீங்க வேற எந்த சேர்மானம் சேர்த்தீங்கன்னா, அதோட சுவை, அதோட மணம் இது எல்லாமே அந்த சாறுல இறங்கி ஊறுகாய் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இத வந்து உப்பிலிட்டது அப்படின்னு சொல்லி கேரளா பகுதிகள்ல வந்து நெறைய காய்கறிகள்ல பண்ணுவாங்க. வெள்ளரியில பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாங்காயில பண்ணுவாங்க. அது மாதிரியான ஒரு ஆ ஒரு விஷயம் தான் வந்து நம்ம வந்து இந்த செங்காயில வந்து நம்ம பண்றது. இத வந்து நீங்க பனங்கிழங்குலயும் வந்து பண்ணி பார்க்கலாம். நல்லாருக்கும். பனங்கிழங்குல நம்ம பண்ணும்போது எப்படின்னா, இதே தான் நல்லா அ பனங்கிழங்க வந்து அவிச்சு சின்ன சின்ன வில்லைகளா கட் பண்ணி வச்சுட்டு, அந்த ஈரப்பதம் போற வரைக்கும் நல்லா வெயில்ல உலர்த்தி எடுத்துட்டு, நல்லா வில்லைகளா எடுத்துறணும். எடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, இப்ப மாவு அரைக்கிறோம் அப்படின்னா, பனங்கிழங்க நம்ம அவிச்சு, கொஞ்சம் பெரிய வில்லைகளாவே நம்ம காய வைப்போம். ஆனா, இதுக்கு வந்து சின்ன வில்லைகளா காய வச்சு எடுத்துக்கும்போது, நம்ம அந்த ஊறல் போடும்போது ரொம்ப சுலபமா இருக்கும். வேகமாவும் ஊறிடும். அவ்வளோதான் வேற ஒண்ணும் கிடையாது. எப்படி வந்து நம்ம செங்காய் வத்தல வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஊறுகாய் பண்ணோமோ, அதே மாதிரி நம்ம வந்து இந்த பனங்கிழங்க வச்சும் நம்ம வந்து இந்த மாரி ஊறுகாய் வந்து பண்ணலாம். ரொம்ப சுவையா இருக்கும். ஆ தயிர் சாதத்துக்கோ, இல்ல ஒரு ஒரு லெமன் சாதம் வைக்கிறோம், ஒரு தக்காளி சாதம் வைக்கிறோம். அப்படி வைக்கிற விஷயங்களுக்கு வந்து இத வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது சுவை ரொம்ப அருமையா இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பனம்பழம் வந்து நெறைய வரும்போது, முக்கியமா வந்து குழந்தைங்க வந்து அத வந்து நம்ம ஒரு இனிப்பு பதார்த்தமா செஞ்சு குடுக்கும்போது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அ அளவு அதாவது நம்ம கடைகள்ல வாங்கி குடுக்குற இனிப்புகள தாண்டி, இந்த மாரி வீடுகள்ல நம்ம செய்யக்கூடிய இனிப்புகள் வந்து இனிப்பு கம்மியா இருக்கும், பிரிசர்வேட்டிவ் கம்மியா இருக்கும். அப்படின்னும்போது நம்ம வந்து தைரியமா குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். அ அந்த வரிசையில வந்து அ பனம் பழத்துல வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சு குடுக்கலாம். கொழுக்கட்டை வந்து நம்ம 2 விதமா செய்யலாம். ஒண்ணு வந்து நம்ம பூரணம் செய்யும்போது, அந்த பூரணத்துல வந்து இந்த பனம்பழம் சேர்மானங்கள சேர்த்து, அத பூரணமா வச்சுட்டு, நம்ம அரிசி மாவு வச்சு கொழுக்கட்டை பண்ணலாம். அப்படி இல்லையா, பனம்பழத்த வந்து சாறு எடுத்து, நம்ம வந்து மாவு பெசையும்போது, அந்த பனம்பழச் சாறையும் ஊத்தி, நம்ம பெசஞ்சு, ஆ பூரணம் வந்து நம்ம எப்பவுமே வைக்கிற பருப்பு பூரணமோ, இல்ல தேங்காய் பூரணமோ, இல்ல எள்ளு பூரணமோ வச்சு, நம்ம வந்து இத வந்து செஞ்சு குடுக்கலாம். ஆம் இப்போ வந்து பனம்பழத்துல வந்து நம்ம பூரணம் செய்யணும் அப்படின்னா, நம்ம இந்த பனம்பழத்த வந்து ஆம் முக்கியமா வந்து புழு எதுவும் இல்லாத மாரி இந்த பனம்பழத்த வந்து பார்த்து எடுங்க. எடுத்துட்டு மேல் தோல உரிச்சுட்டு, நீங்க 3ஆ பிரிச்சீங்கன்னா, அந்த 3 விதையில இருந்து அப்படியே தனியா 3 தனியா வரும். ஆ மாம்பழம் மாரி இருக்கும். ஆனா மாம்பழத்தோட இதுல வந்து நார் அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால, நம்ம அந்த கேரட் துருவுற இது இருக்கும் இல்லைங்களா? அந்த துருவியில நம்ம வந்து அத வச்சு நம்ம வந்து துருவும்போது, அந்த 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 பல்ப் அப்படின்னுவோம். அந்த அ அ ம அது எப்படி சொல்றது? ஐஸ்கிரீம் மாதிரி அ அ தனியா வரும். அந்த பல்ப்ப நம்ம சேர்த்து வச்சுட்டு இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பூரணம் தயார் பண்றோம். பூரணம் தயார் பண்றதுக்கு தேங்காவோ, பருப்போ ஏதோ ஒண்ணு நம்ம வேக வச்சுட்டு, தேங்காய் எடுத்துக்கிறது சிறப்பு. ஏன்னா தேங்காவும், பனம்பழமும் அவ்வளோ அருமையா இருக்கும். அப்ப இந்த தேங்காய் வந்து என்ன பண்றோம்னா, கொஞ்சமா
தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா இந்த தேங்காயிலேயே நம்ம இது பண்ணி வறுத்துட்டு, இது கூட வந்து இந்த பனம்பழம் இந்த இது எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, சாந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சாந்து சேர்த்துக்கோ. எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்னா, இப்ப நான் ஒரு கப்பு அளவுக்கு நான் வந்து தேங்காய் எடுத்து சேர்க்கிறேன், தேங்காய் துருவல் நான் சேர்க்கிறேன் அப்படின்னா, அதுக்கு வந்து 1/4 கப்பு பனம்பழம் போதும். ஏன்னா அது வந்து ரொம்ப பிசு பிசுப்பு தன்மையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப நீர்த்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது கூட வந்து நீங்க இனி வெல்லமோ இல்ல கருப்பட்டியோ சேர்க்கும் போது நீர்த்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால வந்து ஒரு 1/4 கப் போதுமானதா இருக்கும். இப்ப இந்த தேங்காய் லேசா வதக்கிட்டு, இது கூட வந்து இந்த பனம்பழத்தையும் போட்டு லேசா வதக்கிட்டு, இது கூட வந்து நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்ல பனங்கல்கண்டு கிடைச்சதுன்னா பனங்கல்கண்டு ரொம்ப அருமையா இருக்கும். பனங்கல்கண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது கூட சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் தட்டி போட்டு கொஞ்சம் மிதமான தீயில வந்து நம்ம வந்து மூடிய வச்சோம் அப்படின்னா, அந்த பனங்கல்கண்டு வந்து உருகி கேரமலைஸ் ஆகி அந்த பிசுபிசுப்பு தன்மையோட ஒண்ணு சேர்ந்து வரும். அந்த ஒண்ணு சேர்ந்து வரும்போது நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா, இதை வந்து பூரணமா பயன்படுத்திட்டு நம்ம எப்பவுமே பூரண கொழுக்கட்டை செய்யற மாதிரி செஞ்சிடலாம். முக்கியமா வந்து கொழுக்கட்டை செய்யும் போது வெள்ளை மாவு இருக்கிற அரிசி மாவை தாண்டி நம்ம வந்து இந்த சிகப்பரிசிகளை வந்து கொழுக்கட்டைக்கு வந்து பயன்படுத்தலாம். முக்கியமா வந்து கருங்குருவை, அப்புறம் வந்து 60ஆம் குருவை, அதுக்கப்புறம் வந்து குள்ளக்கார், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த மாவுகள்ல வந்து நார்ச்சத்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி வந்து சிகப்பரிசி வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் வந்து இட்லி, தோசை இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். முக்கியமா வந்து என்னன்னா, நம்ம இந்த வெள்ளை அரிசியில வந்து இட்லிகள் செய்யும் போது ஒரு ஒரு ஆளுக்கு வந்து 4 இட்லி 5 இட்லின்னு போகும். ஆனா நீங்க இதுவே வந்து சிகப்பரிசியில செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 2 இட்லி, அதுக்கு மேல கூடின மட்டுக்கு கூட 1 சாப்பிட முடியுமே தவிர்த்து அதுக்கு மேல வந்து நம்மளுக்கு வந்து இழுக்காது. காரணம் வந்து அதுல அதோட மருத்துவ குணங்களும் அதுல இருக்கிற அந்த நார்ச்சத்து வந்து ரொம்ப அதிகம். அந்த சிகப்பரிசியில வந்து நார்ச்சத்துகள் ரொம்ப அதிகம் அப்படின்னும் போது அந்த நன்மையான விஷயங்களா வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த மாதிரியான மாவு நீங்க வந்து ஒரு குள்ளக்கார அரிசியோ இல்ல 60ஆம் குருவையோ இதை வந்து பச்சரிசியை வந்து மாவா திரிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்ப வேணாலும் இந்த கொழுக்கட்டை பண்ணலாம். கொழுக்கட்டைக்கு வந்து அதேதான். இப்ப எவ்வளவு நம்ம மாவு எடுக்கிறோமோ, இப்ப 1 கப் நான் மாவு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு 1 கப் தண்ணி, தண்ணி நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சமா எண்ணெய், சும்மா கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து அந்த மாவுல போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து அந்த கொஞ்சம் ஒண்ணு சேர்ந்து வரும்போது நம்ம தண்ணி விடுறதை நிப்பாட்டிட்டு நல்லா கிளறி ஒண்ணா திரட்டி கொஞ்சம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து சின்ன சின்ன கொழுக்கட்டைக்காக உருண்டைகளா வந்து நம்ம திரட்டும் போது சரியான பக்குவத்துல இருக்கும். அப்ப இந்த இன்னும் வந்து இன்னும் சிறப்பா செய்யணும் அப்படின்னா கொழுக்கட்டை வந்து நம்ம வந்து அரிசி மாவை லேசா தட்டி அதுக்குள்ள பூரணம் பண்ணி நம்ம அச்சுகள் வச்சிருக்கோம். அந்த அச்சுகள்ல வந்து நம்ம கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லையா வாழை இலை, இல்லைன்னா மந்தார இலை, இல்ல இந்த இலைகள் நம்ம வந்து நார்கோயில் பகுதிகளில் பாத்தீங்கன்னா இந்த இலையை பயன்படுத்துவாங்க. சரி, எனக்கு சட்டுன்னு பேர் வரல. நம்ம பட்டை கிராம்பு எல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த பிரிஞ்சி இலை மாதிரி இருக்கும். அந்த இலைகளை வந்து இதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த கொழுக்கட்டை போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். முக்கியமா இந்த ஆடி மாதங்கள்ல வந்து அது வந்து ஒரு சிறப்பான பதார்த்தமா வந்து கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இலைகள் கிடைக்கும்போது அந்த இலைய லேசா கொஞ்சமா எண்ணெய் விட்டு, இல்லைன்னாலும் பரவாயில்ல, அந்த மாவு வந்து ஒட்டாத அளவுக்கு நம்ம கையில எண்ணெய் பிசுப்பு இருந்தா போதும். எடுத்து அதை வந்து நல்லா தட்டி பூரணத்தை வந்து அதுக்குள்ள வச்சுட்டு இலைகளை மடிச்சிட்டும் நம்ம வந்து இட்லி கொப்பரைகள்ல ஆவியில வேக வச்சு இதை அப்படியே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுல மந்தார இலையை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி வாழை இலையை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி அந்த பிரிஞ்சி இலை, அதுக்கு பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதே மாதிரி ஆமா, பூவரசு இலையுமே வந்து நம்ம வந்து இது மாதிரி பயன்படுத்தலாம். அந்த இலையோட மணத்தோட அந்த கொழுக்கட்டையோட அந்த சிகப்பரிசி உள்ள இருக்கிற அந்த பனை சார்ந்த ஒரு நன்மை. ஸோ இத்தனை நல்ல விஷயங்களும் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒண்ணு சேர்த்து ஒரு நல்ல விஷயமா ஒரு நல்ல ஸ்நாக்கா நம்ம கொடுக்கலாம். முக்கியமா வந்து பள்ளிக்கூடங்களுக்கு போறவங்க குழந்தைங்களுக்குன்னு ஒரு நல்ல ஸ்நாக் வைக்கும் அப்படின்னா இதை வச்சு கொடுக்கலாம். ஆனா இது எனக்கு செய்யறதுக்கு நேரம் அதிகமா ஆகுமே அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. இதுக்கான அரிசி மாவு நம்ம கையில இருந்ததுன்னா
மாவு பிசைஞ்சு வைக்கிறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஞ்சி போனா ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த பூரணம் தயார் பண்றதுக்கு ஒரு 10 நிமிடம் ஆகும். அப்போ ஒரு 15-20 நிமிஷத்துல வந்து நீங்க ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கை வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க. காலையில இதுக்காக நான் நேரம் ஒதுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா குழந்தைங்களுக்காக நம்ம அந்த ஒரு 10 நிமிடம் ஒரு நன்மை தரக்கூடிய உணவு, நான் ஒரு பிஸ்கெட்டோ இல்ல ஒரு கேக்கோ கடையில இருந்து நான் வாங்கி கொடுக்கறத தாண்டி, இது ஒரு நல்ல விஷயமா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கும்போது, ஆஹ் 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 அந்த பிஸ்கெட் அதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது அதுல வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது. அந்த சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிகம். அதாவது முக்கியமா சர்க்கரையினோட அளவு பிஸ்கெட்லயும் கேக்லயும் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த நீண்ட நாள் கெடாம இருக்கணும்ன்றதுக்காக சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கணும் போது நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு அப்படியான விஷயங்களை நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல வந்து அவங்களோட உடல் சர்க்கரையின் அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஆனா இதுவே நம்ம வீட்ல இப்படி செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வந்து அளவான ஒரு விஷயம் கொடுக்குறோம். அதே சமயத்துல வந்து சர்க்கரையை வந்து வெறும் சர்க்கரையும் மாவுமா கொடுக்காம அது கூட பல நல்ல விஷயங்களையும், அது கூட நார்ச்சத்து இருக்குது, அந்த சிகப்பரிசிகள் வந்து புரதச்சத்துகள் இருக்குது. அப்ப ஒரு 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 சத்தான ஒரு சமச்சீரான உணவு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுதான் ஒரு 5-10 நிமிடங்கள்ல நம்மளால வந்து இத்தனை நல்ல விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்றதுதான். கண்டிப்பா வந்து இந்த கொழுக்கட்டையை வந்து முயற்சி பண்ணி பாருங்க. இல்ல எனக்கு வந்து இந்த பூரணம் செஞ்சு இதெல்லாம் செய்யறது எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து இன்னும் எளிமையா செய்யறது அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லுங்க அப்படின்னா, அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவுலயே வந்து இந்த தண்ணி நம்ம கொதிக்க விடும்போது இந்த 1/2 கப் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பனம்பழம் சாந்து, இத வந்து நம்ம அந்த தண்ணி கொதிக்கும் போதே இந்த பனம்பழத்தையும் அதுல போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுட்டு, இத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த அரிசி மாவுல கலந்து நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா, இது கூட துருவின தேங்காய், அதுக்கப்புறமா வந்து எனக்கு வெல்லம் கம்மியா இருக்குது அப்படின்னும் போது வெல்லம் வந்து இதுக்கு வந்து அளவாவே பயன்படுத்தலாம். அரை 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 பகுதி சீனி இருந்தா போதும். அப்போ கருப்பட்டியோ இல்ல வெல்லம், இது நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா பனங்கல்கண்டு, இது எது கிடைக்குதோ அதுவும் வந்து நம்ம நல்லா பொடி பண்ணி இந்த மாவோட நம்ம பிசையும் போது கொஞ்சமா பிசைஞ்சா போதும். ஏன்னா இது பூரணம் கிடையாது அப்படின்னும் போது நம்ம சர்க்கரை சேர்க்கும் போது பிசுபிசுப்பு தன்மை அதிகமாகும். அப்படின்றதுனால கொஞ்சமா சேர்த்து நம்ம இந்த துருவன தேங்காய், ஏலக்காய், சுக்கு, இது எல்லாத்தையுமே அந்த அரிசி மாவுலயே கலந்து விட்டுட்டு பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு நம்ம வந்து இட்லி கொப்பரையில வேக வச்சு கொடுத்துடலாம். இது இன்னும் சுலபம். ஒரு 5 நிமிடம், ஒரு 15-20 நிமிடம்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு 10 நிமிட வேலையா இது வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு. அப்ப நம்ம வீட்டுல வந்து மாவை மட்டும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம சுலபமா வந்து குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். அருமையா அப்ப 2 கொழுக்கட்டை பார்த்தோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பனம்பழத்துல வந்து பாயாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப இந்த பாயாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பருப்பு பாயாசம், அப்படி இல்லைன்னா தேங்காய் வச்சு பாயாசம் பண்றது, அரிசியில பாயாசம் பண்றது அப்படின்னு பண்ணும்போது இது கூட வந்து இந்த பனம்பழ சாந்தையும் சேர்த்து நம்ம பண்ணும்போது இந்த நம்ம தனியா வந்து ஏலக்காய் தட்டி போடுறது அது எதுவுமே தேவை இருக்காது. காரணம் வந்து பனம்பழத்தோட வாசனையே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு வாசனையாகவும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட சொல்லி கேட்கும். அப்போ இந்த பாயாசம் நான் எப்படி பண்றது அப்படின்னா, நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்றோமோ அதேதான். ஆனா இந்த வெள்ளைப்பாகு நம்ம காய்ச்சும் போது அதுல வந்து இந்த பனம்பழ சாந்து, இப்ப வந்து நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு நான் வேக வச்சேன்னா எனக்கு 1/2 கப்பு பனம்பழ சாந்து அந்த சர்க்கரையோட இப்ப சம பங்குக்கு சர்க்கரை இது ஆமா, சம பங்குக்கு வந்து நம்ம வந்து இனிப்பு எடுப்போம். வெல்லமோ கருப்பட்டியோ நம்ம எடுப்போம். அப்படின்னும் போது ஆஹ் அந்த வெள்ளைப்பாகு நம்ம காய்ச்சும் போது தண்ணிக்கு பதிலா இந்த பனம்பழம் சாந்தை நம்ம போட்டு நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சி அதை வந்து இந்த நம்ம இது வச்சிருக்கோம் இல்லையா, இப்ப பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு பூ மாதிரி வேக வைக்கணும். முக்கியமா பருப்புகள் எல்லாம் குக்கர்ல வேக வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை வந்து ஓப்பன் குக்கிங் அப்படின்னுவாங்க. அதாவது ஒரு பாத்திரத்துல தண்ணி விட்டு கொதிக்க விட்டு அந்த அப்படியே பயன்படுத்தி பாருங்க. காரணம், நம்ம குக்கர்ல வைக்கும் போது பருப்பு ரொம்ப குழஞ்சி அது தண்ணி கெட்டி சேர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். இதுவே நம்ம வந்து ஓப்பன் குக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பூ மாதிரி விரிஞ்சு பருப்பு வேகும். ஆனா தனித்தனியா உதிரி உதிரியாவே இருக்கும். ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து கெட்டி சேராது, கொழகொழப்பு தன்மை கொடுக்காது. அப்ப வந்து சாப்பிடும்போது அந்த நாக்குல வந்து நமக்கு அந்த பருப்போட அந்த துகள்களும் நமக்கு வந்து படும் அப்படின்றதுதான்.
இப்போ எனக்கு பாசி பருப்பு இல்லாம பயிறு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் சத்தான ஆகாரமா பண்றதுன்னா பாசி பயிறு நமக்கு கிடைக்கும். பாசி பயிரை வந்து நல்லா வந்து வறுத்துறணும். முதல்ல வடை சட்டியில நல்லா வறுத்துட்டு இத வந்து 1, 2 நம்ம மிக்ஸியில பொடி பண்ணி வச்சுட்டு, இத வந்து நம்ம வந்து வேக வைக்கும்போது, இந்த மாரி ஓப்பன் குக் பண்ணும்போது, அந்த தோல்ல இருக்கிற நார் சத்துக்களோட சேர்ந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். அப்போ ஆ அ இந்த இந்த பாசி பருப்ப வந்து பயிர வந்து நல்லா 1, 2 உடைச்சிட்டு வறுத்துட்டு 1, 2 உடைச்சு, நம்ம தண்ணீல விட்டு நல்லா வேக வச்சுட்டு, கொஞ்சமா ஒரு சிட்டிகை உப்பு போடுங்க. இதுலயே வந்து சுக்கும் நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப வெள்ளப்பாகு நம்ம காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா? வெள்ளப்பாகும், அதுல வந்து பனம்பழம் சாந்தும் நம்ம சேர்த்து காய்ச்சி வச்சிருக்கோம். ஆ இதையும் வந்து பயன்படுத்தி நல்லா கிளறி விடுங்க. இறுதியா வந்து தேங்காய் பால் நல்லா திக்கா 1 கப்புக்கு தேங்காய் பால் எடுத்து, அந்த தேங்காய் பாலும் சேர்த்துட்டு, தேங்காய்கள சின்ன சின்ன வெள்ளைகளா கட் பண்ணி, அத லேசா தேங்காய் எண்ணெயில வறுத்து, முந்திரி இதெல்லாமே அந்த தேங்காய் எண்ணெயில வறுத்து, நம்ம வந்து இந்த பாயாசத்துல கலந்து விட்டோம் அப்படின்னா, அருமையான பனம்பழம் பருப்பு பாயாசம். ஆ அதுவும் பாசி பயறுல நம்ம பண்றோம். பருப்புல இல்ல. வெறும் பருப்ப தாண்டி பாசி பயரா நம்ம பயன்படுத்தும்போது, இதுல வந்து புரதம் ரொம்ப அதிகம், நார்ச்சத்து அதிகம். ஆ பனம்பழத்தோட அந்த துவர்ப்பு தன்மை இருக்கும். ஆ அதுக்கப்புறம் வந்து இனிப்பு இருக்குது. அப்போ ஒரு சமச்சீரான ஒரு உணவ வந்து நல்ல ஒரு ஸ்நாக்கா நம்ம குடுக்குறோம். இந்த விடுமுறைகள்ல வந்து இத வந்து நீங்க நிச்சயமா பயன்படுத்தி பாருங்க. பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்றத வந்து நிச்சயமா சொல்லுங்க. இதோட இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பாசி பருப்புக்கு பதிலா வேற என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஆ அரிசி, பச்சரிசி கிடைக்கும். முக்கியமா வந்து ஆ இதே மாரி அன்பாலிஷ்ட் ரைஸ் அப்படின்னுவாங்க. அதாவது அ பட்டை தீட்டப்படாத அரிசிகள் கிடைக்கும். இந்த பட்டை தீட்டப்படாத அரிசிகள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து நம்ம எவ்வளவு வேக வச்சாலுமே வந்து பூ மாரி விரிஞ்சு வெந்துரும். ஆனா வந்து அந்த நார் சத்தும், அந்த ஹஸ்கும் இருக்கிறதுனால வந்து நம்ம கடிச்சு சாப்பிடும்போது, அது வந்து நீண்ட நேரம் நம்ம மென்னு சாப்பிடுற மாதிரி இருக்கும். அப்படியான விஷயங்கள் முக்கியமா இதுக்கு வந்து மூங்கில் அரிசி கிடைச்சது அப்படின்னா, ரொம்ப அருமையா இருக்கும். இந்த அரிசி பாயாசம் பண்றதுக்கு. ஆ இதே தான் அரிசிகள வந்து லேசா வந்து நம்ம வடை சட்டியில வறுத்துட்டு, 1, 2 திரிச்சு உடைச்சு, இத வந்து நம்ம தண்ணீல ரொம்ப நேரம் வேக வைக்கணும். ஆ இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிய ஒ ஒரு மூங்கில் அரிசியெல்லாம் வந்து குறைஞ்சது வந்து 1 1/2 மணி நேரத்துலருந்து 2 மணி நேரம் வேகும். ஆ ஆ ஆனா அந்த நல்லா பூ மாரி வெந்து வரும். பாயாசம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் மூங்கில் அரிசியில. அப்போ நல்லா வேக வச்சுட்டு, இது கூட வந்து அதேதான் பனம்பழமும், கருப்பட்டி சாறோ, இல்ல நாட்டு சர்க்கரையோ, இல்ல பனங்கல்கண்டோ நம்ம வந்து அத பாகு காய்ச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? இதையும் கலந்து விட்டுட்டு, சுக்கு, ஏலக்காய், கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சம் இதெல்லாம் போட்டுட்டு, தேங்காய் பால் இறுதியா நம்ம விட்டுட்டு கலந்து, இத வந்து ஒரு நல்ல பாயாசமா குடுக்கலாம். மூங்கில் அரிசி, குள்ளக்கார அரிசி, காட்டு யானம் அரிசி இந்த மாரியான அ அ அ பட்டை தீட்டப்படாத அரிசிகளா இருக்கும்போது, இந்த பாயாசம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களுக்கு வந்து முக்கியமா வந்து எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்றவங்க வந்து, இனிப்பா நம்ம சாப்பிடும்போது சீக்கிரமா வந்து நமக்கு வந்து ஆ ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவ வந்து தூக்கி குடுத்துரும். ஆனா இந்த மாதிரியான அ அ நா நம்ம பட்டை தீட்டப்படாத அரிசிகளோட நம்ம செய்யும்போது, நம்ம வந்து ஒரு அளவோட நம்ம ரொம்ப அதிகமா ஒண்ணும் சாப்பிட போறதில்ல. ஒரு 50 மில்லி சாப்பிடுறதுல ஒண்ணும் தவறு கிடையாது. ஆனா, அதிலயுமே வந்து இந்த நார் சத்தும், மிச்ச சத்துக்களோட நம்ம சாப்பிடும்போது, நம்ம உடல்ல இருக்கிற சர்க்கரை அளவ வந்து அது கூட்டி குடுக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இப்போ எனக்கு டயபெட்டிக்கா இருக்கு அப்படின்றவங்க நிச்சயமா இந்த மாரி பாயாசம் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ஆக இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆ ஒரு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அ அதுல வந்து ஒரு அ ஊறுகாய், அதாவது உப்பிலிட்டது அப்படின்னுவாங்க அந்த ஊறுகாய வந்து. அப்படியான ஒரு ஊறுகாய் எப்படி பண்றது அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சத்தான ஆ ஆகாரமா கொழுக்கட்டைகள வந்து ஒரு நல்ல ஸ்நாக்கா பண்றது எப்படின்றத பார்த்தோம். அது பிடி கொழுக்கட்டையாவும் பண்ணலாம். இல்ல ஒரு பூரண கொழுக்கட்டையாவும், இல்ல எனக்கு இலைகள் கிடைக்குது அப்படின்னா, அந்த இலைகள வச்சு இந்த மாதிரியான கொழுக்கட்டைகள வந்து நம்ம வந்து பண்ணலாம். அதை தாண்டி ஆ 2 வகை பாயாசம் வந்து நம்ம பார்த்தோம். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. நிச்சயமா நான் வேகமா போயிருக்கேன்றது தெரியுது. ஏதாவது கேள்விகள் இருந்தா, இல்ல வேற ஏதாவது பகுதி உங்களுக்கு புரியல அப்படின்னா, நான் மீண்டும் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். நன்றி, நன்றிங்கம்மா. இன்றைய வேளையில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நெறைய அ டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. 1, 2 இல்ல. கிட்டத்தட்ட ஊறுகாயிலேருந்து, கொழுக்கட்டையிலேருந்து, புளிக்குழம்புலேருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க.
வாழ்த்துக்கள். அதாவது இந்த அளவுக்கு செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் எல்லாருக்குமே இருக்கும். இன்னும் நிறைய செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பகுதியும் அவங்கள்ட்ட இருக்குது. கண்டிப்பாக இன்றைய நிகழ்வில் அற்புதமாக நமக்கு பல்வேறு பணியை சார்ந்து நமக்கு இவ்வளவு விஷயங்கள் கொடுக்க உணவு முறைகள் தயாரிக்க முடியும் என்ற ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த அகிலா குணாளன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றி சார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு மேலாக பணியை சார்ந்தே கொடுத்து கொண்டிருக்கும் இவர்கள் வந்து இந்த 48 நாள் நிகழ்வுல வந்து அற்புதமா நமக்கு அந்த பணியை சார்ந்து ஒரு அழுத்தமான பதிவுகள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து இவ்வளவு விஷயங்கள் செய்ததை வந்து குறுகிய காலத்தில் நாம் எப்படி எல்லாத்தையும் பயனை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நிறைய பேருக்கு வந்து அந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ண கூட முடிஞ்சிருக்காது. இல்ல சில பேர் வந்து பாதியில வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நம்ம அந்த 48 நாள் நிகழ்வு என்ற ஒரு அற்புத நிகழ்வை வர ஆகஸ்ட் 1ஆம் தேதி நம்ம ஏற்படுத்துறோம். கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்திங்க. குழுவில் உள்ளவங்க நீங்களும் பயன்படுத்துங்க. உங்களை சார்ந்தவர்களையும் கண்டிப்பா இது வந்து எந்த அளவுக்கு ஒருத்தவங்க பயன்படுத்துறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றதாக இருக்கும். ஏன்னா அனைத்தையும் கலந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்றைய காலகட்டத்துக்கு வந்து நமக்கு மாற்றத்தை நோக்கி செல்பவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம். அந்த 48 நாள் என்பது அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த அகிலா குணாளன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அவங்க சொன்ன மாதிரி இந்த நடத்தின இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடா தான் போயிருக்காங்க. இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல புரியல, அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா வாய்ப்பு கொடுக்கப்படும். சந்தேகங்கள் என்பது இன்றைய வகுப்பில் அதாவது அவங்க எந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்களோ அதுல இருந்து மட்டும் நீங்க கேட்கலாம். லலிதாம்மா. வணக்கம் மேம். வணக்கம். அதாவது ஊறுகாய் சொன்னீங்க இல்லைங்க மேம், ஊறுகாய் அதுல ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்குங்களா மேம், இல்ல அது ஃப்ரிட்ஜ்ல வச்சுதான் எடுக்கணுங்களா? அதாவது நீங்க வந்து நான் சொன்ன உப்பு அளவு, அதாவது 1/2 லிட்டர் தண்ணிக்கு குறைஞ்சது வந்து 50 கிராம் உப்பு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நம்ம அதை வெளியிலேயே வச்சுக்கிறலாம், ஒன்றும் ஆகாது. ஆனா கொஞ்சம் உப்பு தூக்கலா தெரியும். நம்ம வந்து தயிர் சாதமோ ஏதாவது வச்சுட்டு இருக்கும்போது நம்ம அதுல அந்த சாதத்துல வந்து நம்ம உப்பு சேர்க்காம இருக்கும்போது அது வந்து சமன்பட்டு போகும். மத்தபடிக்கு எனக்கு உப்பு அளவா வேணும்னும் போது நம்ம அதை கொஞ்சம் ஒரு பாதியா நம்ம குறைச்சிட்டு அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுதான் பயன்படுத்தணும். ஓகே மேம், ஓகே மேம். அதுதான் எனக்கு டவுட் இருந்துச்சு. மத்ததெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம செய்யற இதுல நம்ம அந்த கூழ், அந்த பனம்பழத்தோட கூழ் ஆட் பண்ணிக்கணும். ஆமா, நம்ம சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நம்ம செய்யறோம் அதுல. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ. இவ்வளவு தரம் செஞ்சு காமிச்சிருக்கிறீங்க, பரவாயில்லைங்களே. நாங்க இதெல்லாம் செஞ்சது கிடையாதுங்க மேம். இப்பதாங்க இதெல்லாம் கேள்விப்படுறோம். பனம்பழத்துல குழம்பு இதெல்லாம் சும்மா சக்கையா சாப்பிட்டு இருக்கிறோம், பனம்பழமா சாப்பிட்டு இருக்கிறோம், இதுதான் சுட்டு சாப்பிட்டு இருக்கிறோம். மத்தபடிக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸா கொழுக்கட்டையா பாயசமா குழம்பா இப்படி எல்லாம் செஞ்சது இல்ல. ஆனா வேப்பம்பூ சொன்னீங்களா, அது ரசம் வச்சு சாப்பிட்டு இருக்கிறோம். ரசம் வைப்பாங்க, புளிக்குழம்பு வைப்பாங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அதேதான் பனம் காயிலையும் பனம் பழத்திலயும் நம்ம பண்றது. ஆனா என்னன்னா இது எல்லாமே வந்து முந்தைய காலத்துல வந்து பயன்பாட்டுல இருந்திருக்கு. நம்ம முன்னோர்கள் இதெல்லாமே வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. முக்கியமா பனை சார்ந்த ஒரு வாழ்வியல்ல இருக்கிற எல்லார் வீட்லயுமே வந்து இது இருந்திருக்கு. ஆனா நடுவுல நம்ம எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம், அவ்வளவுதான். நம்ம திருப்பி கொண்டு வரோம். பழைய நம்ம வாழ்க்கைக்கு திரும்பிட்டு இருக்கிறோம் காலைச்சக்கரம் மூலமா. அதேதான். ரொம்ப நன்றி மேம். நன்றி சொல்லிங்கம்மா. நன்றி ஐயா. வேற யாராவது சந்தேகங்கள் இருக்குங்களா? சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். பணியை சார்ந்து ஓகேங்கம்மா. எல்லாருக்கும் தெளிவு இருக்குது, சந்தோஷம். அதாவது ஏன்னா செய்யற முறைகள் தான் எல்லாமே. அதுல ஒரு சில மாற்றங்களை கொடுத்து நீங்க சொல்லியிருக்கீங்க, அவ்வளவுதான். அதனால வந்து எல்லாருக்குமே ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கு. வாழ்த்துக்கள், சந்தோஷம். அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம சொல்ற மாதிரி அந்த 48 நாள் நிகழ்வுல வந்து இவங்களுடைய சப்ஜெக்ட் நமக்கு சிறப்பா கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம். நன்றிங்கம்மா, வாழ்த்துக்கள். அப்புறம் நான் அன்னைக்கு கூட முந்தா நாள் கூட இறைமதன் ஐயா சொல்லியிருந்தாங்க, எல்லாருமே ஒரு பதிவு போடுங்க. நம்மளும் அதை கொடுத்திருந்தோம். எல்லாருமே ஒரு பதிவு போடுங்க. குழுல உள்ளவங்க வந்து இது வரைக்கும் நீங்க வந்து கற்றுக்கொண்ட பாடங்களை வந்து ஒரு பதிவா கொடுத்தீங்கன்னா வர்றவங்களுக்கும் இது மற்றவர்களுக்கும் ஒரு இதா இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தியிருந்தாங்க.
நேத்து ஐயாட்ட பேசிட்டு இருந்தா கூட கேட்டாங்க. அதாவது எத்தனை பேருங்க பதிவு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டாங்க. ஆஹ் நான் சொன்னேன், ஒரு 2, 3 நபர்கள் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோனே ரொம்ப மனசு இது பண்ணாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே போட்டிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து ஐயா என்கிட்ட கேட்டாங்க. அதாவது ஏன் நீங்க எல்லாத்துலயும் குடுக்கல? ஒண்ணும் அது மாதிரியான பதிவுகள் எதுவுமே இன்னும் வெளியில வரலையே அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்கய்யா, ஒரு 2, 3 பேர் மட்டும் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால வந்து கண்டிப்பாக வந்து இப்ப ஆசான்களும் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே பதிவுகள் நமக்கு போட்டு அவங்களும் நல்ல ஒரு இத ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதனால குழுவுல உள்ளவங்க உங்களுடைய அ நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள் அவ்வளவுதான். இது காலச்சக்கரத்துல வந்து நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு தெளிவான விளக்கத்தோட ஒரு 2 நிமிடம் அதிகபட்சம். ஏன்னா இப்ப ஸ்டேட்டஸ்ல வந்து நம்ம குடுக்கணும்னா கூட 1 நிமிடம், 2 நிமிடங்கள் அப்படிதான் இருக்கும். அதனால ஒரு 2 நிமிடங்கள் இருக்கிற மாரியான ஒரு அருமையான பதிவுகள் உங்கள்ட்ட இருந்து வந்ததுனாக்கா, இன்னும் அந்த நம்ம காலச்சக்கரத்தையும் அந்த 15 நாட்களுக்கு உண்டான நிகழ்வையும் மேம்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக இன்று உங்களுடைய பதிவுகளை அன்புடன் எதிர்பார்க்கிறோம். அனைவரும் பதிவிட்டு நல்ல ஒரு அ அனைவருக்கும் நல்ல ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.